ஒரு குடும்ப நடத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணா. வாடகை ஏற்றுறாங்க, கரண்ட் பில் ஏற்றுறாங்க, அவர் மேலே ஏற்றுனா இங்கே ஏற்றுறாங்க. 6 ரூபா அந்த இது வச்சு இப்போ 7 ரூபாய் 8 ரூபாய்ன்றாங்க. என்ன பண்ணால் ஒன்றும் பண்ண முடியாது. கேட்டால் அவங்க மேலே ஏற்றுறாங்க, நான் கீழே ஏற்றுறாங்க. கரண்ட் டேக்ஸு, இது டேக்ஸு இன்னொன்றும் பண்ணுறாங்க. நாங்கள் என்ன பண்ணுறது? குடும்ப நடத்து தான் நாங்கள் என்ன பண்ணுறது? ஒன்றுமே பண்ண முடியல. ஒரு தக்காளி விலை ஏறி போயிடுது, வெங்காய விலை ஏறி போயிடுது. ஒரு தோசை தர போனால் 5 ரூபா தோசை விற்கிறவங்க 10 ரூபா தோசை விற்கிறாங்க. எல்லாம் ஓப்பனாக சொல்கிறேன்னா, இல்லை ஒரு 5 ரூபா தோசை 7 ரூபாய் நினைக்கலாம், 2 தோசை விற்கலாம். அது இன்னும் 550 ரூபா வாடகைண்ணா. இப்போ 4500 வாடகைண்ணா. என்னத்த பண்ணுறது? ஆட்டோ ஓட்டிட்டு ஆட்டோ வியாபாரம் இல்லைன்ட்டு ஃப்ரீ பரிசு கொடுத்ததுனால ஆட்டோவில் என்ன பால் 100 யூனிட்டுக்குள்ளனா ஃப்ரீ கரண்ட். நீ 100 யூனிட்டுக்குள்ள நீ வந்து யூஸ் பண்ணுவ. 2 மாசத்துக்குள்ள போகும்போது 200 யூனிட் போகும்போது 200 யூனிட் காசு கட்டுறல. அதை கேளுங்க. சொத்து வரி நீங்க வந்து 6 மடங்கு ஏற்றிட்டான்.